உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? ஸ்டார்டிங்ல இந்த யூடியூப்ல ஆட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா சில விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. அது ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடும். அதுக்கப்புறமா பெரிய விளம்பரங்கள் வந்தது. பட் ஆனா நம்ம வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்கிப் பண்ண முடியாத விளம்பரங்கள் வந்தது. இன்னைக்கு விளம்பரங்கள் அடிச்சு தள்ளுறாங்க. ஸோ அந்த விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு மெம்பர்ஷிப் எடுக்கணும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். ஸோ யூடியூப்னு கிடையாது, எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வாழ்ற காலகட்டம் வந்து இப்பதான் டெக்னாலஜி சுப்பீரியர் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20-30 வருஷத்துல டெக்னாலஜி எங்கேயோ இருக்கும். அந்த நேரத்துலலாம் இப்ப சாதாரணமா இருக்கிற விளம்பரங்கள் அப்ப எந்த ரேஞ்சுக்கு இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பிளாக் மிரர்ல இருக்கிற ஒரு வேற லெவல் கதை. இதை பார்க்கும் பொழுது அட பாவிங்களா, இந்த மாதிரிலாம் வந்துட்டா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையா இதே மாதிரி தான், இன்னும் சொல்ல போனா இதை விட மோசமா தான் நடக்குமே ரியல் லைஃப்ல. சோ இன்னைக்கு நம்ம காமன் பீப்புள் அப்படின்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஃபியூச்சரிஸ்டிக் கதையை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இப்போ நம்ம காமன் பீப்புள்ன்ற இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்ல பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில 7 மணி அவங்களோட மொபைல்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஆனிவர்சரி. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட ஒரு பழைய போட்டோ ஒன்னு பாப்பப் ஆகுது. சோ அதை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாக்குறாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட பேரு மைக்கு, ஒய்ஃபோட பேரு அமாண்டா. சோ அமாண்டா வந்து ஒரு ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு தேனீக்கள் எப்படி மகரந்த சேர்க்கை பண்ணுது, அதோட இப்ப ஃபியூச்சர்ல தேனீக்கள் மாதிரியே இருக்கிற ரோபோட்ஸ்லாம் அதே வேலையை எப்படி பண்ணுதுங்க அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடியுது. எல்லா பசங்களும் போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் சோகமா இருக்காங்க. அமாண்டாவும் என்ன ஆச்சு உனக்கு? அது இல்ல டீச்சர், என்னோட ஷூ வந்து ரொம்ப பழசா இருக்கா, அதை பார்த்து பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அவங்க கிண்டல் பண்ணா கிண்டல் பண்ணிட்டு போட்டும், பழைய ஷூன்றது அவமானம் கிடையாது, அது ஒரு பெருமை மாதிரி. ஏன்னா அந்த ஷூ மூலியமா நம்ம வரலாற சொல்ல முடியும். இனிமே உன் ஷூவை வந்து ஓல்டுன்னு சொல்லாத, அதை விண்டேஜ்னு சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அவங்க தைரியம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அமாண்டா வெளியே வரும்பொழுது அங்க நம்ம மைக்கு சீனா நிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு ஆனிவர்சரியில அதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முத இவங்க மேரேஜ் ஆகி ஹனிமூனுக்கு போன அந்த ஹோட்டல் ரூமை புக் பண்ணி அங்க அப்படியே கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற நேரம் நைட் டைமே ஆயிடுது. அந்த ரெசார்ட் வந்துட்டு ரொம்பவே ஓல்டு தீமா இருக்கும். அதுல பாட்டு பாடுறவங்க கூட வயசானவங்களா பழைய பாட்டு தான் பாடுவாங்களே. இந்த ரெசார்ட் நம்ம வந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குல்ல, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. உடனே வெயிட்ரஸ் லேடி வந்துட்டு பர்கரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா அந்த பர்கரை கடிச்சு சாப்பிடுறாங்க. இந்த பர்கரோட டேஸ்டும் மாறவே இல்ல. முதல்ல ஹனிமூனுக்கு எப்படி வந்தோமோ அதே ஃபீல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. சோ ஜாலியா அவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அமாண்டாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண தலைவலி அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இன்னைக்கு வரைக்குமே ஒரு குழந்தையே இல்ல. ஆனா ஒரு குழந்தை வேணும்னு அவ்வளவு ஆசையா இருக்காங்க. குழந்தையோடைய அந்த தொட்டில்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம மைக்கம் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நமக்கு பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சோ அதுக்கப்புறம் மைக்கு ஒர்க்குக்கு போயிடுறாரு. அவர் ஒரு இண்டஸ்ட்ரியல்ல ஒர்க் பண்றாரு. அப்படியே ஒரு வெல்டு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர் நம்ம மைக்க கூப்பிட்டு பிரேக்குக்காக ஷெயின் போனா, இன்னும் அந்த பையனை காணோம், சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம மைக்கும் ஷெயின் அப்படின்ற ஒர்க்கரை தேடி போறாரு. பார்த்தா அந்த ஷெயின் வந்துட்டு சிஸ்டம்ல ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மைக்கம் வந்து டே பிரேக் டைம் இவ்வளவு நேரமா எடுத்துப்ப, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க நீ, கீழே ஆளு வேணும், சூப்பர்வைசர் வேற கத்துறான், சீக்கிரம் வா. அடா அதை விடுங்க மைக்கே, இங்க நான் என்ன பாக்குறேன்னு தெரியுமா, டம் டம்மிஸ்ன்ற ஒரு வெப்சைட். யார் வேணாலும் அந்த வெப்சைட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி லைவ் போடலாம். ஆடியன்ஸ் நமக்கு நிறைய பணம் கொடுத்து சில விஷயங்களை செய்ய சொல்லுவாங்க. அதை நம்ம அந்த லைவ்ல பண்ணணும். இப்ப கூட பாரு, இந்த லைவ் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஆளுக்கு $20 கொடுத்து அவனுடைய ஒண்ணுக்கு குடிக்க சொல்லிருக்காங்க. அவனும் குடிக்க போறான் இப்போ அப்படின்னு சொல்ல மைக்கும் என்ன கன்றாவிடா இது, இதையா பாத்துக்கிட்டு இருக்க, அடா போ மைக்கே, இவனுங்க இதெல்லாம் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்கிறானுங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஷேன் சொல்றாரு. நம்ம மைக்கும் லைட்டா எட்டி பாக்குறாரு. லைவ்ல அந்த பர்சன் அவருடைய உச்சாவையே குடிக்கிறாரு. மைக்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடாதுன்னு. இந்த நேரத்துல நம்ம அமாண்டா வந்து ஸ்கூல்ல பசங்களுக்கு சோலார் பேனலை பத்தின பாடத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ திடீர்னு அவங்களால பேசவே முடியல, வாய் கொளற ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி கீழே விழ இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம மைக் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உன்னோட ஒய்ஃப் வேலை செய்யற இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு. சோ மைக்கும் வேகமா ஓடி போறாரு. அமாண்டாவா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துட்டாங்க. இப்பதான் இவருக்கே தெரிய வருது அமாண்டாவுக்கு பிரைன் டியூமரா. அவங்க தலைவலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அதுக்கு காரணமே அந்த டியூமர் தான். சோ மைக்கும் டாக்டர் கிட்ட என்னோட ஒய்ஃப் எப்ப கண்ணு முழிச்சு எழுந்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு டியூமர் இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம அவங்கள காப்பாற்ற முடியலனாலும் அட்லீஸ்ட் உயிரோட வச்சிருக்கலாம். ஆனா இப்ப டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க கோமாவுக்கே போயிட்டாங்க. என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க பொழைப்பாங்களா அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. இதை கேட்ட மைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமாகறாரு. அப்பதான் டாக்டர் ஒரு விஷயம் சொல்றாங்க. புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிட்ட இருந்து. இந்த மாதிரி பிரைன் டெட் ஆனவங்க
குணப்படுத்த முடியாத நோயில இருக்கிறவங்களெல்லாம் அந்த கம்பெனி அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி காப்பாத்துவாங்களாம். ஆனா இதுல நிறைய ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஓகேனா நான் வேணா அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க மைக்கும் சீக்கிரம் உடனே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா கோமாவுல இருக்கிற அவரோட ஒய்ஃப் அமாண்டா பக்கத்திலேயே அவர் சோகமா இருக்கும் பொழுது அப்ப பிங்க் சூட்டை போட்டுக்கிட்டு ஒரு லேடி வராங்க. சோ நீங்க தான் மைக்கா இருக்கணும், டாக்டர் எங்களுக்கு கால் பண்ணாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி மைக்க தனியா கூட்டிட்டு போயிட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து ரிவர் மைண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மேனேஜர். சோ ரிவர் மைண்ட்ன்றது ஒரு வேற லெவல் டெக் கம்பெனி. அந்த கம்பெனி ரெவல்யூஷனரியான விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட ஒய்ஃப் அமாண்டா கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரைன்ல டியூமர் வந்து பிரைனோடைய ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூ எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. சோ அதை நார்மலா ஆபரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். ஆனா அப்படி எடுத்தா பேஷண்ட் கோமாவுக்கு போயிடுவாங்க. ஆனா எங்களோட ரிவர் மைண்ட் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் அந்த டியூமர் இருக்கிற மூளை பகுதியை வெட்டி எடுத்துருவோம். ஆனா எடுத்துட்டு அதை அப்படியே விடாம அந்த இடத்துல மூளை மாதிரியே நாங்க ஆர்டிபிஷியலா டிஷ்யூஸை வைப்போம். அந்த டிஷ்யூ வந்து எங்க டவரோட கனெக்ட் ஆகி டேட்டா பேஸ்ல சேவ் ஆகி இருக்கும். சோ இதனால உங்க ஒய்ஃப் நிம்மதியா ஆரோக்கியமா இருப்பாங்க. இதை கேட்ட மைக்குக்கு டவுட் வருது. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? யாருக்காவது இதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மேனேஜர் உடனே அதுக்கு சாட்சியே நான் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்து நான் சாகர நிலைமையில இருந்தேன். ரிவர் மைண்ட்ல தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்த்து இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சோ அதே மாதிரியே உங்க ஒய்ஃபும் நார்மல் ஆயிடுவாங்க. உங்க பசங்க கூட நீங்க நிம்மதியா வாழலாம். உடனே நம்ம மைக்கு எங்களுக்கு பசங்கலாம் கிடையாது, நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா 2-3 தடவை கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்ல மேனேஜரும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் இதுல இருந்து பொழைச்சி வரட்டும், அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. உடனே மைக்கும் எல்லாமே ஓகே தான், பட் ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது காசு ரொம்ப அதிகமா இருக்கும் போலயே. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரியே கிடையாது, சர்ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஆனா என்ன, நாங்க உருவாக்கி கொடுக்கிற அந்த ஆர்டிபிஷியல் டிஷ்யூ வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நீங்க சில சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாம் எடுக்கணும். சோ பேசிக் பிளான் மாசம் 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்ல மைக்குக்கு அந்த பணம் ரொம்ப அதிகம். ஆனா வேற வழியிலேயே ஒய்ஃபை காப்பாத்தணுமே, சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. சோ ஆபரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மைக் அப்படியே டென்ஷன்ல இருக்காரு. அப்பதான் டாக்டர் வந்து மைக் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, உங்க ஒய்ஃப் பொழைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல இவர் வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அமாண்டா உயிரோட தான் இருக்காங்க. 2 பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம். நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன், நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்ட அப்படின்னு மைக் அவரோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சுக்கிறாரு. சோ ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல்லயே இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அமாண்டாவும் என்னது மாசத்துக்கு 25,000 ரூபாவா, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்லாம் போய் எப்படியாவது பணத்தை சேர்த்து மாசம் மாசம் கரெக்டா கட்டிடுறேன், நீ நிம்மதியா இரு, அது போதும் அப்படின்னு இவரு சொல்றாரு. அவரை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. காலையில நம்ம மைக் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறாரு. அமாண்டா வந்து நார்மலா தூங்குறத விட ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்குறாங்க. ஏன்னா அவங்க பிரைன்ல இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் டிஷ்யூலாம் வந்து தினமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குமா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா. சோ எப்படி நம்ம எல்லாரும் மொபைல்லையும் ஒரு OS இருக்கோ அதே மாதிரி இப்போ அமாண்டாவுடைய தலையிலையும் ஒரு ஆபரேட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் டிஷ்யூஸ் இருக்கு. அதோட அந்த டிஷ்யூ வந்து ரிவர் மைண்டோடைய அந்த சிக்னல் செல்போன் டவர் மாதிரி அதோட கனெக்ட் ஆகி இருக்கு. சோ எது என்னவோ இவங்க உயிரோட இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. அமாண்டா ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு பாடலாம் நடத்துறாங்க. எங்க நம்ம மைக்கும் காலையில சீக்கிரமா எழுந்து வேலைக்கு போறாரு. ஓவர் டைம் பாக்குறாரு. ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவரு. அப்படி மைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷேன்ன்ற ஒரு மொபைல் போன்ல அந்த கொடூரமான வெப்சைட்டை தான் பாக்குறாரு. மைக் இதை பாத்தியா, அன்னைக்கு உச்சாவா குடிச்சான்ல, இன்னைக்கு அவன் பல்லையே புடுங்குறான் பாரு, அதுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம மைக்கும் இந்த கன்றாவியெல்லாம் எப்படிதான் பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரோட வேலையை பாக்குறாரு. எப்படி நாட்கள் மாசங்கள் போக ஆரம்பிக்குது. அமாண்டா வந்துட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தும் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. அவதான் ஒரு நாள் நம்ம மைக்கு வந்துட்டு கேலண்டரை பாக்குறாரு. ஜூன் 5 அவங்களோட ஆனிவர்சரி. ஆனா அந்த நாளையும் சேர்த்து ஓவர் டைம் பார்க்கணுன்ற மாதிரி குறிச்சு வச்சிருக்காங்களா. சோ மைக்கும் அமாண்டா கிட்ட ஜூன் 5 என்ன டேட் தானே, அமாண்டா மறந்துறியா, ஜூன் 5 நம்மளோட ஆனிவர்சரி. ஐயோ ஆமால நான் மறந்தே போயிட்டேன். எங்க பாரு நம்ம வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குமே, ஆனா அந்த ஒரு நாள் நம்ம ஆனிவர்சரிக்கு மட்டும் நம்ம நிம்மதியா சந்தோஷமா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். சோ வழக்கம் போல அந்த ரெசார்ட்டுக்கே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கார்ல நைட் டைம்ல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அமாண்டாவும் மைக்க பார்த்து நம்ம இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு ரோபோட் மாதிரி வாழ்றோம், நிம்மதியான வாழ்க்கையே இல்லையே, என்ன பண்றது, மாசம் 25,000 ரூபாய் உன் தலையில இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் டிஷ்யூக்கே நம்ம கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம உழைச்சுதான் ஆகணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ உயிரோட இருக்கல, அது எனக்கு போதும்னு பேசிக்கிட்டே வரும்போது சடனா அமாண்டா உயிர் இல்லாத மாதிரி திரும்ப கோமாவுக்கே போறாங்க. இவரு காரை நிப்பாட்டிட்டு அமாண்டா உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா எந்த ஒரு ரிப்ளைவும் இல்ல. வேற வழியே இல்ல, வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு காரை யூட்டர்ன் அடிச்சு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு சிட்டிக்கு. காரை சரியான வேகத்துல ஓடிட்டு போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு கோமால இருந்த அமாண்டா டக்குன்னு எழுந்து, ஆமா நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், எதுக்காக காரை இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்கன்னு நார்மலா பேசுறாங்க. மைக்கு எதுவும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ செத்து போன மாதிரி இருந்த, இப்ப என்ன நார்மலா இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்லல, எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். அட என்னடா இதுன்னு அடுத்த நாளே வேகமா அந்த ரிவர் மைண்டோடைய மேனேஜரை பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீங்க
பயப்படாதீங்க மைக், உங்க ஒய்ஃபோட பிரெயின்ல நாங்க ஃபிக்ஸ் பண்ண ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க ஷூரா தான் சொல்றீங்களா? நல்லா பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு செத்து போன மாதிரி ஆயிட்டா. வண்டியை திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு போது டக்குன்னு அவன் நார்மல் ஆயிட்டா. இதை கேட்ட அந்த மேனேஜரும் அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க எங்க சிக்னல் டவருடைய கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே போயிட்டீங்க. ஆனா உங்க கம்பெனியுடைய சிக்னல் டவர் வந்து இந்த அமெரிக்கா முழுக்க இருக்கே. நீங்க சொல்றது சரி சார், அமெரிக்கா முழுக்கவே எங்க டவர் இருக்கு. ஆனா உங்களோட ஒய்ஃப் நீங்க இப்ப இருக்கிற அந்த சிட்டியை தாண்டி வெளியே போக முடியாது. ஏன்னா நீங்க வந்து பேசிக் பிளான்ல இருக்கீங்க. மாசம் 25,000 தான் தரீங்களே. நீங்க அமெரிக்கா முழுக்க சுத்தணும் அப்படின்னா ரிவர் மைண்ட் பிளஸ் அப்படின்ற அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்றது மூலியமா அமெரிக்கா முழுக்க நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஆனா இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு இந்த சிட்டியை தாண்டிங்கனாவே உங்க ஒய்ஃப் இப்படிதான் இறந்து போன மாதிரி ஆயிடுவாங்க. சரி ஓகே, ரிவர் மைண்ட் பிளஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மேனேஜரும் கூலா மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு 70,000 ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போவோம் மேடம்? அப்படின்னா நீங்க பேசிக் பிளான்ல தான் இருக்கணும், அந்த சிட்டியை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. சோ இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா 70,000 ரூபாய்லாம் மாசம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற வழி இல்ல, இந்த சிட்டிலேயே தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறாங்க. சோ அப்புறம் மைக் அவரோட வேலைக்கு போயிடுறாரு. நம்ம அமாண்டாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேனீக்கள் உருவாக்குற அந்த தேனை பத்தின பாடத்தை எடுக்கிறாங்க. பசங்களா உங்களுக்கு தெரியுமா, தேன் வந்து கெட்டே போகாது. எகிப்துல 2000 வருஷம் பழமையான தேனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே அதை நம்மளால சாப்பிட முடியும். இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அமாண்டா, இந்த மாதிரி ரொம்ப தரமான தேனை நீங்க வாங்கணும் அப்படின்னா தேன் பட்டியை கான்டாக்ட் பண்ணுங்க, தேன் பட்டி உங்களுக்கான தேன் அப்படின்னு விளம்பரம் மாதிரி பேசிட்டு டக்குன்னு நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க பேசினாங்க அப்படின்னு அமாண்டாவுக்கு தெரியல. கிளாஸ் முடிஞ்சு பசங்க எல்லாம் போகும்போது ஒரு பையன் அப்படியே சோகமா போறான். அமாண்டாவும் டே என்னடாச்சு? இல்ல டீச்சர், எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிரிய போறாங்க போல, நான் அந்த ஸ்கூலை விட்டு வேற எங்கேயோ போக போறேன் போல, அதான் சோகமா இருக்கேன். ஓ அப்படியா, நீ ஒன்னும் கவலைப்படாதடான்னு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா டக்குன்னு அமாண்டா ஒரு மாதிரி ஆகுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தேவை கவுன்சிலிங் தான். அமெரிக்காவோட பெஸ்ட் கவுன்சிலிங்க கான்டாக்ட் பண்ணுங்க, christheart.com அப்படின்னு ஆட் மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் சரி டீச்சர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அமாண்டா வீட்டுக்கு வராங்க. வேலையை முடிச்சு நம்ம மைக்கும் வராரு. இன்னைக்கு ரொம்ப அதிகமான வேலை, தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு மைக் சொல்ல அமாண்டா உடனே தலை ரொம்ப வலிக்குதா, கவலைப்படாதீங்க அதுக்காகவே இருக்கு டிக்ஷன் பிளஸ் டேப்லெட், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க தலைவலி பறந்தே போயிடும் அப்படின்னு பேசிட்டு திரும்ப நார்மலா பேசுறாங்க. இதை கேட்கிற மைக்குக்கும் என்ன ஆச்சு, என்ன சொன்ன நீ? நான் எதுவும் சொல்லலையே. இல்ல இப்ப ஏதோ மாத்திரை விளம்பரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இது நான் பேசுறேனா? ஐயோ உனக்கு என்னமோ ஆகுதுன்னு அடுத்த நாளே திரும்பவும் அந்த ரிவர் மைண்டோடைய மேனேஜரை பாக்குறாங்க. அந்த மேனேஜர் எங்க பேசிக் பிளான்ல இதெல்லாம் நார்மல் தான், உங்க ஒய்ஃப் மூலியமா நாங்க ஆட்ஸ் சொல்றோம் அவ்வளவுதான். அமாண்டா கடுப்பாகுறாங்க. என்னது ஏன் மூலியமா விளம்பரம்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க பாருங்க, நீங்க பேசிக் பிளான்ல இருக்கீங்க, பேசிக் பிளான்ல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க உடம்புல நாங்க இந்த மாதிரி ஆட்ஸை போடலான்னு எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த ஆட்ஸ்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க ரிவர் மைண்ட் பிளஸ் எடுத்துக்கோங்க. எது மாசம் 70,000 ரூபாய்ல எங்களால அவ்வளவு பணம் கட்ட முடியாது அப்படின்னா வேற வழி இல்ல, உங்க மூலியமா நாங்க விளம்பரங்களை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். சோ நம்ம மைக் அமாண்டாவால எதுவும் பண்ண முடியல, அப்படியே வந்துடுறாங்க. தொடர்ந்து வேலைக்கு போறாங்க. அமாண்டா ஸ்கூல்ல இருக்கும் பொழுது ஆல்ரெடி ஒரு குட்டி பொண்ணு பழைய ஷூ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கும் பொழுது இவங்க தைரியம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணை பார்த்து உங்க ஷூ ரொம்ப பழைசா இருக்கு, அந்த பழைய ஷூவை தூக்கி போட்டு புது ஷூ வாங்குங்க, நைக்கி ஷூ $200 தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒன்னும் புரியாம பாக்குறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம அமாண்டா விளம்பரங்களை பத்திலாம் சொல்றாங்க அப்படின்னு அந்த ஸ்கூலோடைய ஹெச்எம்க்கு தெரிய வந்து அமாண்டாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாரு, நீ பண்ற வேலையினால இது ஸ்கூலா இல்ல ஒரு ஆட் கம்பெனியான்னு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா? டென்ஷனா இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, டி பிளஸ் டேப்லெட்டை போடுங்க, உங்க டென்ஷன் பறந்தே போகும் அப்படின்னு இவங்க கிட்டே விளம்பரத்தை பத்தி பேச ஹெச்எம்மும் அமாண்டா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அமாண்டாவுக்கும் புரிய வருது, நம்ம விளம்பரமா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதோட இன்னொரு தடவை இப்படி பண்ணனா வேலையை விட்டு தூக்கிடுவோம் வேற சொல்லிட்டாங்க. அமாண்டா அப்படியே வீட்டுக்கு வந்து மைக்கு கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு மேல என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம 15,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இருந்தும் என் உடம்பு மூலியமாவே விளம்பரத்தை ரன் பண்றாங்க, என்னால இந்த ஊரை விட்டும் தாண்டி போகவே முடியல, இதை நிறுத்தணும்னா 70,000, அந்த பணத்துக்கு நம்ம எங்க போகிறது, எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல மைக்கும் நீ ஒன்னும் கவலைப்படாத, ரிவர் மைண்ட் பிளஸ்ஸையே நம்ம எடுக்கலாம், பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன், நீ தூங்குன்னு சொல்றாரு. சோ அமாண்டா தூங்குனதுக்கு அப்புறம் இவர் தனியா லேப்டாப்ல அந்த டம் டம்மிஸ்ன்ற மோசமான வெப்சைட்டோடைய கிரியேட்டர் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாரு. அப்படின்னா இவரும் வீடியோ போட போறாரு. இவர் முகம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேட்மேன் மாஸ்க போட்டுக்கிறாரு. சோ ஆடியன்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ண சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் இவரும் பண்ண போறாரு காசுக்காக. அடுத்த நாள் ஆகுது. மைக்கு கிச்சன்ல அப்படியே வயித்த வலிக்குதா அவருக்கு. அங்கதான் அமாண்டாவும் இருக்காங்க. வயிறு ரொம்ப வலிக்குதா? கவலையப்படாதீங்க, ஸ்டமக் ஜெல்லை யூஸ் பண்ணுங்க, வயிறு வலியில இருந்து வெளியே வந்துருங்க இப்படின்னு விளம்பரமா ஆளு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் மார்னிங் டைம்ல வந்து விளம்பரம் போய்கிட்டே இருக்குமா. சோ மைக்கும் கால் பண்றாரு அந்த ரிவர் மைண்ட்ஸோடைய மேனேஜருக்கு தான், நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன் தெரியும்ல, சீக்கிரமா என்னோட ஒய்ஃபை ரிவர் மைண்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சார் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஒய்ஃப் நார்மல்
நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே அமாண்டா நார்மல் ஆயிடுறாங்க. சோ மைக்கும் அமாண்டா கிட்ட வந்து நீ இனிமே கவலைப்பட தேவையில்ல, ஆட்லாம் அதுவும் கிடையாது, ரிவர் மைண்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நான் எடுத்துட்டேன். ஆனா அவ்வளவு காசுக்கு நீங்க எங்க போனீங்க? இல்ல நான் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணி காசு சேர்த்து வச்சிருந்தேன், அந்த பணத்தை தான் நான் கொடுத்தனே அப்படின்னு அவரு போய் சொல்றாரு. அமாண்டாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதோட நீ இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்க தேவையில்ல, அமெரிக்கா ஃபுல்லா சுத்தலாம், அடுத்த ஆனிவர்சரிக்கு நம்ம அந்த ரெசார்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகுறாங்க. அமாண்டா கிச்சனை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவரு ஒரு கிளாஸ் எடுத்து அதுல லிக்விட ஊத்தி கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்து நைட் இவரு அந்த வெப்சைட்ல அவருடைய உச்சாவையே குடிக்க சொல்லிருக்காங்க, இந்த கிளாஸ்ல தான் குடிச்சிருக்காரு, இன்னைக்கு அதை கிளீன் பண்றாரு. இதெல்லாம் பண்ணி காசை சேர்த்து வச்சுதான் அவரோட ஒய்ஃபுக்கு அந்த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனையே வாங்கியிருக்காரு. சோ இதனால அமாண்டா வந்து வழக்கம் போல ஸ்கூலுக்கு வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இந்த 70,000 ரூபாய் பணத்தை மாசம் மாசம் கட்டியே ஆகணும். அதனாலேயே நம்ம மைக்கு அகைன் அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு லைவ போட ஆரம்பிக்கிறாரு. இந்த எலியெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ராப்ல நாக்க வைக்க போறாராம். $90 எனக்கு வேணும், சீக்கிரமா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆடியன்ஸும் காசை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. $90 வந்த உடனேயுமே அப்படியே அந்த ட்ராப்ல அவரோட நாக்க வைக்கிறாரு. பட்டுன்னு நாக்குல அடிச்சு செம்ம வலி அவருக்கு. சோ இந்த டாஸ்க்கு $90, இன்னொரு டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டாலர்னு காசை சேர்த்து வச்சு மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருக்காரு. சோ அடுத்த நாள் ஆகுது, தூங்கிக்கிட்டு இருக்கிற அவரோட ஒய்ஃபை எழுப்புறாரு. எங்க நான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கேன்? இன்னைக்கு மட்டுமே ஒரு 13 மணி நேரம் தூங்கி இருப்பேன். எது அவ்வளவு நேரமா? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அது வந்து என்னோட நாக்க வந்து நான் கடிச்சுக்கிட்டேன், அதான். ஓ அப்படியா, பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மைக்கு இந்த மாதிரி வெப்சைட்ல இந்த வேலைலாம் பண்ற விஷயம் ஒய்ஃபுக்கு தெரியாது. சோ அகைன் இவங்க அந்த ரிவர் மைண்டுடைய மேனேஜரா பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பேசிக் பிளான்ல இருந்து இப்போ ரிவர் மைண்ட் பிளஸ்க்கு நாங்க வந்துட்டோம். ஆனா நான் தூங்கி எழுந்துக்கும் பொழுது என் உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு, பேசிக் பிளான்ல இருக்கும் போதே நான் நல்லா இருந்தேன். சோ அந்த மேனேஜரும் அது ஏன் அப்படின்னா, இந்த ரிவர் மைண்ட் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நீங்க தூங்கும் பொழுது உங்களோட பிரைனை எங்களோட சர்வர் வந்துட்டு ஓட வச்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ உங்க பிரைன்ல இருந்து பவர் எங்க சர்வருக்கு வரும். இதை கேட்ட அமாண்டா கடுப்பாகுறாங்க. ஏங்க பேசிக் பிளான்ல நீங்க இதை பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, பேசிக் பிளான்ல நல்ல தூக்கம் உடம்பெல்லாம் கொடுத்துட்டு பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறீங்க, உங்க சர்வருக்கு பவர் என்னோட பிரைன்ல இருந்து தான் எடுப்பீங்களா? சோ அப்பதான் மேனேஜர் அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒவ்வொரு நெகட்டிவ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்காகவே எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இல்லாத ஒரு புது சப்ஸ்கிரிப்ஷன் அல்ட்ரா பிரீமியம் ரிவர் மைண்ட் லக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி ஒரு விளம்பரமே இருக்கு, அதை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்ட சோ அதுல விளம்பரமும் ஓடுது. அதுல ஒரு லேடி, ரிவர் மைண்ட் தான் என்ன காப்பாத்துச்சு, பேசிக் பிளான்ல இருந்தேன், என்னால வெளி உலகத்தை சுத்தவே முடியல, அதனால பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்தேன், வெளி உலகத்துல என்னால சுத்த முடிஞ்சாலும் நான் எவ்வளவு தூங்கினாலும் எனக்கு டயர்டாவே இருந்தது, அதனாலதான் ரிவர் மைண்டுடைய புது பிளானான ரிவர் மைண்ட் லக்ஸ எடுத்தேன். இப்ப இதனால என்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு தெரியுமா? சாப்பிடுற சாப்பாடு, ஸ்மெல்லு, ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகுது. அதோட போனோட எல்லாமே கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வேணும், எவ்வளவு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும். அட அவ்வளவு ஏங்க, எனக்கு டென்னிஸே விளையாட தெரியாது, ஆனா இந்த ஆப்ல டென்னிஸ் விளையாடுற அந்த பாயிண்டை இன்க்ரீஸ் பண்ணா நான் செமையா டென்னிஸ் விளையாடுவேன். இந்த மாதிரி நம்ம மைண்டையே நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், தேங்க்ஸ் டு ரிவர் மைண்ட் லக்ஸ் அப்படின்னு அந்த விளம்பரம் முடியுது. அந்த மேனேஜரும் எப்படிங்க சூப்பரா? சூப்பர் தான், சரி இதுக்கு எவ்வளவு காசு? மாசம் மாசம் 1 லட்சம் கட்டினா போதும். அப்படி உங்களால கட்ட முடியல அப்படின்னா பூஸ்டர் பேக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த அல்ட்ரா பிரீமியம் பேக்கை கொஞ்சம் காசுக்கு நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம அமாண்டாவும் அப்படியே எழுந்து சூப்பர், காசை எப்படி புடுங்கணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நேரா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மைக் மட்டும் அந்த பூஸ்டர் பேக் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட மனசுல என்ன ஓடுதுன்னா, அடுத்த ஆனிவர்சரியே வரப்போகுது, அந்த ஆனிவர்சரியில இவங்க நிம்மதியா இருக்கணும், அந்த டைம்ல இந்த பூஸ்டர் பேக்கை யூஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு பணத்தை இப்பையில இருந்தே சேர்த்து வச்சாகணும். சோ அதனால மாஸ்க மாட்டிக்கிட்டு ஆளு அந்த வெப்சைட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு ஆடியன்ஸ் வந்து நான் $500 தரேன், உங்க மாஸ்க கலட்டுங்க அப்படின்னு சொல்லி பே பண்றாரு. $500 பெரிய பணம், 43,000 ரூபாய் கிட்ட. சோ அதனால வேற வழி இல்லாம மாஸ்க கலட்டி அந்த லைவ்ல நம்ம மைக் அவரோட முகத்தை காட்டுறாரு. சோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ண சொல்றாங்க, எல்லாத்தையும் அவர் பண்றாரு. சோ இதுல கிடைக்கிற காசை வச்சு ஒரு பூஸ்டர் பேக்கை வாங்குறாரு. அந்த வீக்கெண்டே அவங்க ஜாலியா அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. போகும்பொழுதே அந்த க்ளவ் பாக்ஸை ஓபன் பண்ணு அப்படின்னு ஒரு சொல்ல இவங்கள ஓபன் பண்ணா 12 மணி நேரத்துக்கான அல்ட்ரா பிரீமியம் பூஸ்டர் பேக். அது ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அதை சொரண்ட வண்ணிமே ஒரு QR கோடு வரும். அதை வந்து அமாண்டா உத்து பார்த்தாங்கன்னா அந்த பூஸ்டர் பேக் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். சோ அதே மாதிரி பாக்குறாங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மொபைல்ல ஃபீலிங்ஸ்லாம் எந்தெந்த அளவு வேணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணா போதும். பிளஷரை வந்து அவங்க நல்லா ஏத்தவே அப்படியே அமாண்டா உடம்பே ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப காமாக ஆரம்பிக்குது. அப்படியே அமாண்டா செம ஜாலி ஆகுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்னு நம்ம மைக் கிட்ட சொல்றாங்க. அப்புறம் எப்பவுமே இவங்க சாப்பிடுற அந்த பர்கரை சாப்பிடுறாங்க. அதோட டேஸ்ட் இப்ப 100 மடங்கு ரொம்ப வேற லெவல்ல இருக்கு அமாண்டாவுக்கு. அங்க பாடுற அந்த மியூசிக், எப்பவுமே அந்த மியூசிக் வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்டா கேட்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப அமாண்டாவுடைய அந்த ஃபீலிங்
ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த மியூசிக் ரொம்ப அழகா ஒரு போதையை இவங்களுக்கு கொடுக்குது. சோ அப்படியே அந்த மியூசிக் வாசிக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க எல்லாம் மெய் மறந்து அமாண்டா பாக்குறாங்க. அவ்வளவுதான் 12 மணி நேரமும் ஆகுது. அந்த பூஸ்டர் பேக்கும் முடிஞ்சிருது. ஏதோ ஒரு வீக்கெண்ட நல்லா சந்தோஷமா நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நம்ம மைக்கு வேலைக்கு போறாரு. ஆனா அங்க வேலை செய்யற ஆட்கள்லாம் மைக்க பார்த்து குசு குசுன்னு என்னமோ பேசுறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட மைக் பக்கத்திலேயே யாரும் வரமாட்டாங்க. மைக்கு உள்ள வந்தாலும் டக்குன்னு வெளியே போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா மைக்கு அந்த லைவ்ல அவரோட முகத்தை காமிச்சிருப்பாரு. சில அசிங்கமான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாருல, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஷெய்ன்ன்றவர் இங்க ஒட்டி வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி வெப்சைட்ல மைக் இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறாருன்ற விஷயம் இங்க வேலை செய்யற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சோ அதனால கடுப்பான மைக்கு நேரம் அந்த ஷெய்னை பாக்குறாரு. ஷெய்னோ மைக்கே நீ பண்ண வேலையெல்லாம் பார்த்தேன், எப்படி அதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க கடுப்பாக அப்படியே ஷெய்னை பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. சோ மைக் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு ஷெய்ன் ஓடும் பொழுது ஒரு பெரிய வண்டியில மாட்டி கால் நசுங்கி போயிடுது. சோ மைக் போட்ட சண்டைனால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி மைக்க வேலையை விட்டு தூக்குறாங்க. சோ இவரு சோகமா வீட்டுக்கு வராரு. அங்க அமாண்டாவும் இருக்காங்க. என்னங்க வேலையை விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன்னா இதுக்கப்புறம் என்னால வேலைக்கே போக முடியாது, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இது வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? நீங்க அங்க 10 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அது எப்படி ஒரே நாள்ல உங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க? ப்ளீஸ் அதை பத்தி பேச வேணாம், விட்டுறேன். சரி நான் அதை பத்தி பேசல. இப்ப நீங்க வேலைக்கு போகல அப்படின்னா இந்த ரிவர் மைண்ட் பிளஸ்க்கு மாசம் மாசம் நம்ம 70,000 பணம் கட்டணுமே, அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க வேலைக்கு போகல, என்னோட சம்பாத்தியம் மட்டும் தான். ஆனா ரிவர் மைண்ட் பிளஸ் இல்லாம திரும்ப ஆட் வந்துருச்சுன்னா ஸ்கூல்ல என்ன சேர்க்க மாட்டாங்க. சோ நானும் வேலை இல்லாம இருக்கணும், நம்ம கஷ்டப்படணும். மைக்கும் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம இவ்வளவு நாள் தொடர்ந்து பே பண்ணிருக்கோம்ல, கொஞ்ச நாள் பொறுத்துப்பாங்க, நம்ம அந்த மேனேஜர் கிட்ட பேசலாம்னு போய் பேசினா அந்த மேனேஜர் என்னால முடியவே முடியாது, நீங்க கரெக்டா பணத்தை கட்டினீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல, இல்லனா நீங்க பேசிக் பிளானுக்கு தான் போய் ஆகணும்னு கராரா சொல்லிடுறாங்க. ஆனா அமாண்டாவும் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, பேசிக் பிளானுக்கு போயிட்டா என் உடம்புல ஆட ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க, ஸ்கூல்ல எனக்கு வேலை போயிடும், அப்புறம் எங்களால பேசிக் பிளானுக்கு கூட காசை கட்ட முடியாது. மேனேஜரும் இங்க பாருங்க எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவதான் மைக் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா என்னோட ஒய்ஃப் அமாண்டா இப்ப பிரெக்னெண்டா வேற இருக்கா தெரியுமா, அட்லீஸ்ட் இதுக்காகவாவது ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம்ல. உடனே மேனேஜர் என்னது பிரெக்னெண்டா இருக்காங்களா? பிரெக்னென்ட் டைம்ல இவங்களோட உடம்பும் மூளையும் இன்னும் அதிகமா வேலை செய்யும், அதுக்கு எக்ஸ்ட்ரா லோடு கிரியேட் ஆகும். சோ அதனால இப்ப நீங்க இருக்கிற பிளான்ல இருந்து இன்னும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும். எல்லா பிரெக்னென்ட் லேடிக்கும் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தான் நாங்க வாங்குவோமே, இதுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்ல மைக்கு கடுப்பாகி டேபிள்ல இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் லேடிக்கு டென்ஷன் ஆகுது போல, அவங்க மொபைல் போன்ல காம்னஸை ஏத்துறாங்க. சோ அப்படியே அவங்களுக்கு நிம்மதி ஆகுறாங்க. சோ இங்க வருஷங்கள் போகுது. நம்ம மைக்கு அவரோட வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஆசையா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்கல்ல குழந்தை தொட்டில், அதை ஒரு கப்பிள்ஸுக்கு விற்கிறாங்க. அமாண்டா பிரெக்னெண்டா தான் இருந்தாங்க, ஆனா அவங்க பேசிக் பிளானுக்கு வந்ததுனால குழந்தைய உருவாக்கி வளர்க்குற அளவுக்கு மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம குழந்தை கரு கலைஞ்சிருச்சு. சோ அதனாலதான் இந்த தொட்டில விற்கிறாரு. அந்த கப்பிள்ஸை பார்த்தும் பிறக்க போறவங்க குழந்தைக்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு ஒன்றும் குழந்தைலாம் பிறக்கலையே, நாங்க ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கிறோம், அதுல அந்த தொட்டில எரிக்க போறோம் அப்படின்னு சொல்ல எங்க மைக் அப்படியே கஷ்டத்தோட சிரிக்கிறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு பல்லு இல்ல. ஏன்னா மைக்கு அந்த வெப்சைட்ல லைவ் போட்டிருக்காரு. ஆடியன்ஸ் சொன்னதை கேட்டு ஒரு பல்லையே புடுங்கிட்டாரு போல. இப்ப வரைக்குமே அந்த வெப்சைட்ல லைவா போட்டு தான் வர காசை வச்சு ஃபேமிலியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கு தான் இவங்களுக்கு ஆனிவர்சரி. அந்த ஆனிவர்சரி கிஃப்ட்டுக்காக 30 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த அல்ட்ரா பிரீமியம் பூஸ்டர் பேக்கை வாங்கி அவரோட ஒய்ஃபுக்கு கொடுக்க, அவங்களும் இதை வாங்குறதுக்கு எப்படிதாங்க உங்களுக்கு காசு வருது? ஆக்சுவலா அந்த ரிவர் மைண்ட் வந்து பிரைஸ் எல்லாம் ஏத்திட்டாங்க. முன்னாடி இதே காசுக்கு நான் 12 மணி நேரத்துக்கு வாங்கினேன், ஆனா இப்ப வெறும் 30 நிமிஷம் தான் தராங்க. அதோட உனக்கே தெரியும் ரிவர் மைண்ட் பிளஸ்ல கூட இப்பெல்லாம் ஆட் வருதான், அதனால உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரே ஆப்ஷன் ரிவர் மைண்ட் லக்ஸ், மாசம் 1 லட்ச ரூபாய் கட்டினா மட்டும்தான் நிம்மதியா உன்னால வாழ முடியும். ஆனா அவ்வளவு பணம் நான் என்ன பண்ணாலும் கிடைக்காது, அதான் அட்லீஸ்ட் 30 நிமிஷமாவது நீ நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்க, அவங்களும் கண்ணாலேயே பார்த்து ஸ்கேன் பண்ணி அந்த 30 நிமிஷம் பூஸ்டர் பேக்கை ஆக்டிவேட் பண்றாங்க. ஹாப்பினஸ் அப்படியே ஹைல ஏத்திடுறாரு. அமாண்டாவும் நல்லா நிம்மதியாகிறாங்க, ரிலாக்ஸா இருக்காங்க. அப்படியே மைக்க பார்த்து இதுக்கு மேல என்னால எதையும் தாங்கிக்க முடியாது, உலகமே இப்போ விளம்பரம் சப்ஸ்கிரிப்ஷன் போய்கிட்டே இருக்காங்க, இப்பெல்லாம் கார் கம்பெனியே ஒரு ஆடை பார்த்தா தான் கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. சோ மைக் இதுதான் டைம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல மைக்கும் அப்படியே ரொம்ப சோகமா அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் அமாண்டாவை வீட்டுல பெட்டு கூட்டு போயிடுறாரு. அந்த 30 நிமிஷம் முடிய போகுது, கடைசி 10 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் அமாண்டா நார்மலா பழைய மாதிரி ஆயிடுவாங்க. சோ அமாண்டா வந்து இந்த பூஸ்டர் பேக்னால ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ரிலாக்ஸா இருக்கும் பொழுதே தலைக்காணியை எடுத்து அவரோட ஒய்ஃபோடைய முகத்துல வச்சு மூடி அமாண்டாவை மைக்கு சாகடிக்கிறாரு. சோ இதே ஒய்ஃப் தான் ஆல்ரெடி ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க, ஆனா அவங்கள இந்த டெக்னாலஜின்னு ஒண்ணு உயிரோட கொண்டு வந்து அவங்கள நிம்மதியா வாழ விடாம காசு மேல காசு கட்டி விளம்பரம் போட்டு குனிஞ்சா காசு, வெளியே போனா காசு, அதை பண்ணா காசு, குழந்தை பெத்துக்க காசுன்னு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனு காசுன்னு வாங்கி வாங்கி கடைசியா வேற வழி இல்லாம திரும்பவும் அவங்க சாகர நிலைமைக்கே போயிட்டாங்க. சோ இந்த இடத்துலயே காமன் பீப்புள்ன்ற இந்த கதை முடியுது. சோ இந்த கதையில இருந்து
என்ன தெரிய வருது, அந்த டெக்னாலஜினால பணக்காரங்க யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, கஷ்டப்படுறது ஏழைகள் மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர்ல இதே மாதிரி கண்டிப்பா வருமானு கேட்டிங்கன்னா 100% வந்தே தீரும். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளால தடுக்கவே முடியாது. ஸோ கதை ரொம்ப வித்தியாசமா இருந்ததுல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.